இங்கு பேசிய அத்தனை பொறுப்பாளர்களும் சுருக்கமாக தங்களுடைய கருத்தை பதிவு செய்தாலும் ஆதிதிராவிட உடற்துறை எந்த அளவிற்கு இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை கண்டறிந்து நிறைவேற்று தரவில்லை என்பதை எடுத்துரைத்தார்கள். ஒவ்வொரு சமூகத்திற்கும் தனித்தனி பணிகளை தமிழக அரசு உருவாக்கி இருக்கிறது. பொருட்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை இருப்பதை போல நாடு முழுவதும் பெரும்பான்மை மக்களாக வசிக்கக்கூடிய சிதறி கிடக்கின்ற இந்த ஆதரவாத மக்களுக்காக இவர்களை மேம்படுத்துவதற்காக ஆதரவாத நலத்துறை உருவாக்கப்பட்டது. அதேபோல பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பழங்குடியினர் நலத்துறை உருவாக்கப்பட்டது. மத சிறுபான்மை மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக சிறுபான்மை நலத்துறை போன்ற பகுதிகளை தமிழ்நாடு அரசு இந்தியாவிலேயே உருவாக்கி கொடுத்தது. ஆனால் ஆதரவாத மக்களுடைய கோரிக்கைகள் மட்டும் தீர்க்கப்பட முடியாத ஒரு கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வ குடிமக்கள் நாளெல்லாம் பொழுதெல்லாம் காடுகளில் மாநாடு இருக்கின்ற மக்கள் குடியிருப்பதற்கு இவர்கள் சென்று வீட்டுமனை பட்டா கேட்கக்கூடிய அவலம் இன்றும் இந்த மண்ணிலே நீடித்து வருகிறது. ஏதோ மதுரை மாவட்டத்தில் நாகமலை புறப்பட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று நாம் நினைத்துவிட முடியாது. பன்னெடுங்காலமாக நாடு முழுவதும் மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்காக இங்கே எந்த அரசு அமைந்தாலும் உடனடியாக அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுவதில்லை. ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த கிராமங்களில் வசிக்கக்கூடிய ஆதரவு மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கவில்லையோ அந்த கிராமங்களை கண்டறிந்து அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் குரல் எழுப்பப்பட்டது. நம்முடைய தலைவர் மகத்தான தலைவர், நம்மை எல்லாம் தலைவர் செய்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நீட்சியாகவும் தொடர்ச்சியாகவும் கொள்கை வாரிசாகவும் விளங்கக்கூடிய சமூக நீதி போராளி அண்ணன் பெருமாள் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த மனைப்பட்டா பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் மக்கள் என்னிடம் விடுக்கக்கூடிய ஒரே கோரிக்கை பட்டா வழங்கவில்லை, மாவட்ட ஆட்சியிடம் பேசுங்கள் என்கின்ற கோரிக்கை தான் முதன்மையாக கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாடு முழுவதும் வசிக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆதிதிராவிட மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்குவதற்கு ஏற்கனவே பட்டா வழங்கப்பட்டாலும் அந்த இடங்களை கையகப்படுத்தி பயனாளிகளில் எவர் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்குவதற்கு ஒரு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் பெருமாவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வேண்டுகோள் விடுத்தார். அப்படி வேண்டுகோள் விடுக்கப்பட்ட பிறகுதான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு அரசு ஒரு ஆணை பிறப்பிக்கிறது. உடனடியாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் அந்தந்த மாவட்ட ஆட்சியின் எல்லைக்குட்பட்ட, அது நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, எந்த கிராமத்தில் பட்டா வழங்கவில்லையோ அல்லது ஏற்கனவே பட்டா வழங்கப்பட்டு அந்த இடம் கையகப்படுத்தப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்படவில்லையோ அதையெல்லாம் கண்டறிந்து உடனடியாக அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்தது. அப்படி ஆணை பிறப்பிக்கப்பட்ட பிறகுதான் நாகமலை புதுக்கோட்டையில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு 1980 பட்டா வழங்கப்பட்டு அந்த இடத்தில் இதுவரை குடியேறாத காரணத்தினால் அந்த பட்டா காலாவதி ஆகிவிட்டது.
ஆகவே அந்த இடம், அந்த ஊரிலே வசிக்கக்கூடிய 1000 மக்கள் மறந்து போனாலும் அரசு மறக்கவில்லை. அந்த இடத்தை தனியாருக்கு விலை கொடுத்து வாங்கி 40 ஆண்டுகளுக்கு முன்பே எவர் பயனாளிகள் என்று அவர்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் குடியேற முடியவில்லை. இப்போது வருவாய்த்துறை சார்பில், ஆதிவாக நலத்துறையின் சார்பில் அந்த இடத்தில் ஒரு தகவல் பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடம் நாகமலை புதுக்கோட்டை ஆதிவாக மக்களுக்கு பாத்தியப்பட்ட இடம். ஆகவே வேறு யாரும் இந்த இடத்தை உரிமையை கொண்டாட முடியாது. இந்த இடம் அவர்களுக்குத்தான் என்று 2 முறை வருவாய்த்துறையின் சார்பிலே, தனி தாசில்தார் சார்பிலே அந்த இடத்தில் பெயர் பலகை வைக்கப்பட்ட பிறகும் அங்கே அந்த இடத்தை அளந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை நிலவுகிறது. ஏற்கனவே இதற்கு முன்பு இருந்த சங்கீதா என்கின்ற மாவட்ட ஆட்சியரிடம் இந்த கோரிக்கை எடுத்துரைக்கப்பட்டது. பயனாளிகள் பட்டியல் வழங்கப்பட்டன. 2-3 முறை அவரிடம் கோரிக்கை வைக்கப்பட்ட பிறகும் வட்டாட்சியர்கள் இவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கு எல்லா முன்னேற்பாடுகள் செய்த பிறகும் நாகமலை புதுக்கோட்டைக்கு வரக்கூடிய கிராம உதவி நிர்வாக அலுவலர் அந்த இடத்தை அளவு கொடுப்பதிலே ஆர்வம் காட்டுவதில்லை. ஏனென்றால் அந்த இடத்தின் மதிப்பு இன்றைக்கு பல லட்சம் ரூபாய். ஒரு சென்ட் இடம் 5 லட்சத்திற்கு மேலாக போகிறது. ஆதிதிராவிட மக்களுக்கு இவ்வளவு விலை மதிப்புள்ள இடத்தை இவர்களுக்கு அளந்து கொடுக்க வேண்டுமா என்று அங்கே இருக்கக்கூடிய வெத்தனம் காட்டுகிறார். வட்டாட்சியர் சட்டத்தின்படி, அரசு ஆணையின்படி எவருக்கெல்லாம் பட்டா வழங்கப்படவில்லையோ, எந்த ஊரிலெல்லாம் பட்டா வழங்கப்படவில்லையோ, பயனாளிகளுக்கு பட்டாக்கான மனைகளை அளந்து கொடுப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்தாலும் அங்கே இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர், என்று சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் அளந்து கொடுப்பதிலே ஆர்வம் காட்டுவதில்லை. ஏனென்றால் இந்த மக்கள் காலங்காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள், சாதியின் அடிப்படையில் வேறு கட்டப்பட்ட மக்கள், விலை உயர்ந்த இடத்தில் குடியமர்த்தப்படுவதா? எல்லா ஊர்களிலும் ஊருக்கு ஒதுக்கப்படமாக தனியாக ஒரு குடியிருப்பு பகுதி இருக்கும். ஆனால் நாகமலை புதுக்கோட்டை என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பகுதி. அந்த ஊரின் தொடக்கத்திலேயே ஆதிவார மக்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்ற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் ஆதிவார மக்களுக்கு பின்புலத்திலே வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம், விலை கொடுத்து வாங்கப்பட்ட இடம் இன்றைக்கு அப்படியே கிடைக்கிறது. அந்த இடம் இன்றைக்கு பல லட்சம், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம். அந்த இடத்தை தான் அளந்து கொடுப்பதற்கு வியோக்களுக்கு அவர்களுக்கு மனமரவில்லை. எத்தனை வியோக்கள் மாற்றப்பட்டாலும், எத்தனை பேர் முயற்சி எடுத்தாலும் இதுவரை அந்த இடம் கையகப்படுத்தப்பட்டு அளந்து கொடுக்கவில்லை. ஆகவே தற்போது மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய கண்ணியமிக்க, மாண்புமிக்க மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்களே, நீங்கள் முயற்சி எடுத்தாலும், ஆணை பிறப்பித்தாலும், கட்டளையிட்டாலும், அல்லது மேற்கு வட்டாட்சியர்கள் முழு முயற்சி எடுத்தாலும், அவர் ஆர்வம் காட்டினாலும், நாகமலை புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஆதிவார மக்களுக்கு மனைப்பட்டா வழங்குவதில் முழு முயற்சி எடுத்தாலும் அங்கே முட்டுக்கட்டை போடுவது கிராம நிர்வாக அலுவலர். ஆகவே தமிழக அரசு, மாவட்ட ஆட்சித்தலைவர்களே, உடனடியாக நாகமலை புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த வியோவை பணியிடம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு, எங்களுக்கு வேறுபாடு வியோவை பணி நியமனம் செய்து அந்த இடத்தை உடனடியாக நீங்கள் அமர்ந்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. ஏப்ரல் மாதத்திலே தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் நடக்கவிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் 3வது பெரிய கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டு அரசியல் களத்தை தலைவர் எழுச்சி தமிழர்கள் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் யாருக்கு வாக்களிக்கின்றோமோ அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர முடியும். நாங்கள் யாருக்கு வாக்களிக்கின்றோமோ அவர்தான் தமிழ்நாட்டிலே சட்டமன்றத்திற்கு வெற்றி பெற்று எம்எல்ஏக்களாக முடியும். ஆக தமிழ்நாடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தமிழ்நாடு இன்றைக்கு ஆதிதிராவிட மக்களுடைய பெரும்பான்மையான வாக்கு வங்கியில் ஆட்சி மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு நீடிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின்
ஒரு கருத்தை சொன்னார். நான் இந்த முதலமைச்சர் நாற்காலியிலே அமர்வதற்கு நீங்கள் தான் என்று நமது தலைவர் எழுச்சி தமிழர்களை நமது முதலமைச்சர் அவர்கள் கையை நீட்டு சொன்னார். நான் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த நாற்காலியில முதலமைச்சர் நாற்காலியில இருக்கிறார் என்றால் அதற்கு முழு காரணம் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்கள். இந்த தேவையை தமிழ்நாடு அரசு உணர்ந்திருக்கிறது. வருகின்ற 2024 விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்ற இந்த அணி மகத்தான வெற்றியை பெறும். தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வெற்றி பெற்ற ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே அங்கு வைக்கக்கூடிய ஒரு சூழல் 2026 தேர்தல் தமிழ்நாட்டு மக்களுக்கு அளிக்கும் என்பது இந்த நேரத்தில் இந்த கருத்தை எடுத்து சொல்லி இதையெல்லாம் மனதில் வைத்து ஆளுகின்ற ஆட்சியாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், வட்டாட்சியர் உட்பட அனைவரும் உடனடியாக நாகமலை புதுக்கோட்டை ஆளுநர் மக்களுக்கு வீட்டுமனை பெற்ற வழங்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய தடைகளை அப்புறப்படுத்தி தடைகளை நீக்கி அந்த இடத்தை அளந்து கொடுக்க வேண்டும். பயனாளிகளுக்கு அந்த இடத்தை கையகப்படுத்தி அளந்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கொண்டு எங்கள் ஊரின் சார்பில் இந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைக்கின்றோம். எங்களுக்காக இந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையாக இங்கு கலந்து கொண்டு மதுரை மாவட்டம் முழுவதும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அனைத்து முன்னணி பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு எங்கள் கோரிக்கைக்கு வலு சேர்த்தவர்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் ஊரின் சார்பில் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.